பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 103:14 இப்படியாய் கூறுகிறது: நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்பதாக. வெறும் மண், ஜஸ்ட் டஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் மனிதனை மண்ணென்றே நினைவு கூறுகிறார். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று தங்கள் மார்பை தட்டி கொள்பவர்கள், அரண்மனையில் வசிக்கும் நபர்கள், பண்ணை வீட்டில் வாழ்பவர்கள், கிராமத்தில் வாழ்பவர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் வேலையாட்கள் என்று யாராக இருந்தாலும் அனைத்து மனிதர்களையும் கர்த்தர் மண்ணென்று நினைவு கூறுகிறார். காரணம், தேவன் மனிதனை மண்ணினால் உண்டாக்கினார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் கொடுத்த தீர்ப்பு என்னவென்றால், ஆதியாகமம் 3:19 சொல்லுகிறார்: நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மனிதன் மண்ணினால் உண்டானான், திரும்ப மண்ணிற்கே செல்லுகிறான். ஆகையால் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்குள்ளாக சுயநலமும் பெருமையும் மேலோங்க அனுமதிக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய பரிசுத்தவான், விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர், விசுவாசத்தில் வல்லவனாக திகழ்ந்தவர், பூமி கொள்ளாத அளவிற்கு செல்வத்தை கொண்ட ஆபிரகாம் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆதியாகமம் 18:27 அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்பதாக தன்னை தூளுக்கு ஒப்பாக சொல்லுகிறதை பாருங்கள். சற்று யோசித்து பாருங்கள். ஆபிரகாமே தன்னை தூள் என்று சொல்லியிருப்பாரே என்றால் நாம் எல்லாரும் எம்மாத்திரம் என்று. புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய அப்போஸ்தலன், அநேக சபைகளை நிறுவியவன், அநேக அற்புதங்களை செய்தவன், வேதாகமத்தில் அநேக புஸ்தகங்களை நிருபங்களை எழுதிய பரிசுத்தவான் பவுல் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 1 கொரிந்தியர் 4:13 இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலுமானோம் என்று சொல்லுகிறான். தன்னை சாதாரண குப்பை கொப்பாக சொல்லுகிறான். சற்று யோசித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய அப்போஸ்தலனே தன்னை குப்பை என்று சொல்லி இருப்பானே என்றால் நாம் எல்லாரும் எம்மாத்திரம் என்று. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் மத்தியில் வந்தவனும், இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்தவனும், இவனுக்கு ஒத்த தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று இயேசுவால் சாட்சி சொல்லப்பட்டவனுமாகிய யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறான்? மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதாக. இயேசுவின் தூசி படிந்த காலணிகளை சுமக்கக்கூட தான் அருகதையற்றவன் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியை தன்னை தூசி படிந்த காலணிகளை சுமக்க தகுதியற்றவன் என்று சொல்லி இருப்பான் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று யோசித்து பாருங்கள். ஆகையால் ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களை நமக்கு முன்மாதிரியாக கொள்ள வேண்டாம். ஆபிரகாம், பவுல், யோவான் ஸ்நானகன் போன்ற முன்னோடிகள் தான் நம்முடைய முன்மாதிரிகளாய் காணட்டும். தாழ்மையின் சுபாவத்தோடு நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, மனுஷன் மண்ணென்றும் மண்ணாகி அவனுடைய சரீரம் மண்ணுக்கே திரும்பும் என்பதையும் நாங்கள் உணர்ந்து தாழ்மையோடு இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பழக்குவிப்பீராக. பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு இன்னும் அதிக கிருபைகளை கொடுக்கிறார் என்ற வார்த்தையின்படியும், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தையின்படியும் உம்முடைய பிள்ளைகள் தாழ்மையோடு உமக்கு முன்பாய் ஜீவிக்கும் போது இவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் உயர்த்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உம்முடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.